ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து 2 மேட்ச் தோத்துட்டாங்க. மேட்ச் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்லை ப்ரோ. போன மேட்ச்சே தோத்ததுலேருந்து இன்னும் எல்லோரும் மீளாத பட்சத்தில் இப்போது இந்த மேட்ச்சும் தோத்துட்டோம். இந்த மேட்ச் வின் பண்ணுவோம் தான் எதிர்பார்த்தோம். பட் இட்ஸ் நாட் ஆஸ் பெர் எக்ஸ்பெக்டட். சிஎஸ்கே பேட்டிங் வந்து எதிர்பார்த்த அளவு இல்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் டுடே இஸ் நாட் ஆர் டே. எதிர்பார்த்த அளவுக்கு இன்றைக்கி இல்லை. பட் எஸ்ஆர்ஹெச்சோட பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இந்த லாஸ்ட் 6லாம் மேட்ச் வைஸாக ஓகே. பட் நமக்கு ஒரு ஆடியன்ஸாக சிஎஸ்கே ஃபேனாக அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் ஓகே, இன்னிங் ஆர் லூசிங் இஸ் ஃபைன். பட் எப்போவுமே சிஎஸ்கேக்கான அந்த ஃபேன் பேஸ்க்காக தான் நாங்கள் ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறத தாண்டி சிஎஸ்கேக்காக தான் மேட்ச் பார்க்குறோம். அதுக்கான கிரேஸ் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். மேட்ச் பார்ப்போம், நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணுவோன்னு நம்புகிறோம். மேட்சாக மொக்கையாக இருந்தது ப்ரோ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. 2 தோல்வி, அதுக்கடுத்து 3வது தோல்வி வரும். கேகேஆரில் சென்னை சேப்பாக்கில் தோற்றுருவாங்க. தோற்றதே இல்லைன்னுவாங்க ப்ரோ. இருக்கிறதுல சென்னை தான் ப்ரோ மொக்க டீம். நீங்கள் அவங்க பேர் மட்டும் பெருசாக அப்படி சொல்லி சாம்பியன் டீம் அப்படின்றாங்க. ஆனால் வேஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள். முதல் 2 மேட்ச் ஜெயித்தாங்க. அதுக்கடுத்து எல்லாமே பாருங்கள். அவங்க டாப் ஆஃப் 4ல் கூட இருக்க மாட்டாங்க. சும்மா பேருக்கு மட்டும் ஏற்ற மாதிரி அவன் சூப்பராக தூபை அடித்தான். அதெல்லாம் எவனும் பேச மாட்டான். சும்மா சிம்பிள் கேட்ச். அதுக்காக எல்லாம் டோனி இந்த ஒரு வருஷம் தான். அதுக்கடுத்து எல்லாம் அமைதியாக போயிடுவாங்க. அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. உண்மையாக கிரிக்கெட் பார்க்குறவங்க மட்டும்தான் பார்ப்போம். எந்த அடிப்படையில் சிஎஸ்கே மொக்க டீம்னா அவங்க தான். நீங்களே பாருங்கள், டோனியை தவிர 5 கப் வச்சுருக்காங்க. அப்போ மும்பை தான் 5 கப். நீங்கள் எப்படி மும்பையும் நல்ல டீமு சிஎஸ்கே அதுதான் நான் சொல்கிறேன். மும்பைக்கும் சென்னைக்கும் ஹெட் வச்சிங்கன்னா மும்பை தான் நாங்கள் தான் வின்னு. அதனால் நாங்கள் தான் பெரிய டீம். நீங்கள் வந்து மிச்சவங்ககிட்ட போயிட்டு எஸ்ஆர்ஹெச் வேறு யார்ட்டையாச்சும் போய் பேசிட்டிங்கன்னா அவங்க வந்து நீங்கள் சென்னை தான் பெரிய டீம். ஆனால் நாங்கள் சென்னையை நாங்கள் ஈஸியாக எல்லா மேட்சும் ஜெயிச்சிருக்கோம். எங்ககிட்ட தான் அவங்க லோ ஸ்கோராக அடிச்சிருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரி நிறையா ஃபைன் எனக்கு எதுவுமே வேணாம். டோனி ஆடும் போது தான் நாங்கள் 4 வாட்டி ஜெயிச்சிருக்கோம். அதுவும் டோனி தலைமையில் 3 வாட்டி ஜெயிச்சிருக்கோம். அதுவே எங்களுக்கு போதும். தலைவலி தேவையில்ல. எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் உள்ளே வந்தாப்புல 3 பால் எதுனா அடிப்பாருன்னு பார்த்தா ஒரு பாலில் இது பண்ணிட்டு மிஸ் ஆகிட்டு இன்னொரு பாலில் ஒரே ஒரு ரன் தான் அஷ்டாப்பில். ரொம்ப விருப்பம். நான் கோவத்தில் என் ஃபோனே வச்சுருப்பேன் பிரதர். நான் ஃபஸ்ட்டு 2 மேட்ச் சூப்பராக இருந்தாங்க. நல்ல நம்ம ஒரு பவர் பிளே இது ரன் ரேட்டில் இருந்தோம். பட் இப்போ ரொம்ப ஒஸ்ட்டாக போன மேட்ச்சு பார்த்தீங்களா வேஸ்ட்டு. இந்த மேட்ச் ஆச்சு வின் பண்ணுவான்னு பார்த்தா இந்த மேட்ச்சும் இது பண்ணுறாங்க ஃபுல்லாக. என்ன தான் ஆடுறாங்களோ தெரில. இவங்களை நம்பி வந்து ஒன்றும் இல்லை. சரி போன வாட்டியாச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு தலை வந்து கடைசியாக ரன் அடிச்சுட்டு போனால் போலன்னு ஒரு மனசு ஆறுதலாக இருந்தது. இந்த வாட்டி அது கூட இல்லை சுத்தமாக. ரொம்ப டென்ஷனாக இருக்குது பிரதர். எங்கே லூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க மேட்ச்? பிரதர் இவங்க ஸ்டார்டிங் வந்து பேட்டிங்லேயே சொதப்பிட்டாங்க ஃபுல்லாக. அட்லீஸ்ட் போலிங் ஆச்சு கொடுக்கலான்னு பார்த்தா ஃபாஸ்ட் பவுலிங் கொடுத்துட்டு ஃபுல்லாக சொதப்புறாங்க. என் தலைவன் ஜடேஜாலாம் நல்லா மெயின்டைன் பண்ணான் பாலை. இனி எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக அவே கிரவுண்டில் ஆடும்போது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஹோம் கிரவுண்டில் ஆடுறத விட 2 மேட்சுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எங்கே போனாலும் ஆடணும்பா சிஎஸ்கே. இந்த சீசன் எனக்கு என்னமோ அவையில் வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லோ ஆடுற மாதிரி. 4 மேட்ச் தான் போயிருக்கு. அதுக்குள்ளே இப்படி சொல்லலாமா? அப்படி இல்லை பிரதர். எக்ஸ்பெக்டேஷன் பிரதர். இல்லை ப்ரோ, ஹோம் மேட்ச் 2 மேட்ச் உங்களுக்கு தெரியும் செம்ம டாமினேட்டிங் ஆடினாங்க. இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல் டவுன் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே ஒரு ட்ராப் இருக்குது. அதனால எஸ்ஆர்எஸ் மொக்கையாக தான் போச்சு. நம்ம ரன்ஸும் ரொம்ப அடிக்கல. ஃபஸ்ட்டு சாண்ட்னர் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா ரச்சின் ரவீந்திராக்கு இன்றைக்கி பவுலிங் கொடுத்தாங்க. ஒரே ஓவர் தான் கொடுத்தாங்க. 2 ரன் தான் கொடுத்தாரு. அவர் நல்லா போடுவார். அவரையும் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் பரவாயில்ல. நெக்ஸ்ட் மேட்ச் கேகேஆரில் சென்னையில் தான் நடக்குது. அது பார்த்துட்டு எந்த இடத்துல மேட்ச் லூஸ் ஆச்சு ப்ரோ? நம்ம பேட்டிங்கில் கொஞ்சம் நடுவுலேயே பிக்கப் பண்ணியிருந்துருக்கணும் பேஸு. பட் ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளிட்டு போகலான்ட்டு நடுவில் ரஹானிலாம் ரொம்ப டாட் பால்ஸ் ஆடிட்டாங்க. பட் அது அங்கே தான் போச்சுன்னு நினைக்கிறேன். பவுலிங்கையும் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. சிஎஸ்கே பேட்டிங் நீங்கள் ரொம்ப சுமாராக. ஆமாம், உங்களுக்கு எப்படி தோணுச்சு பேட்டிங்கை பார்த்து? அடிச்சிருக்கலாம். தோனி முன்னாடியே வந்துருந்துருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா போன மேட்ச் அவர் நல்ல டச்சில் இருந்தார். தோனி முன்னாடியே வந்துருந்துருக்கலாம். ஜடேஜாவும் ரொம்ப டாட் பால்ஸ் ஆடினார். டூபே நல்லா பண்ணார். ருத்ராஜுக்கும் டச்சே இல்லை. ரச்சின் ரவீந்திராவும் இப்போது 2 மேட்சாக சரியாக ஆடல. சரி பண்ணோம். மொயின் அலியை முன்னாடியே இறக்கியிருந்துருக்கலாம். அதுவும் பண்ணல. அவங்க தொடர்ந்து 2 மேட்ச் தொடர்ந்து தோற்றுருக்கோம். வந்துடுவோம் ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச் சேப்பாக்கில் தான். இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக இந்த தடவை இந்த மேட்ச்சில் பத்திரானாவும் முஸ்தபிசர் ரஹ்மானும் இல்லை. அதனால் அதுவும் கொஞ்சம் டெத்தில் போடுறதுக்கும் ஆள் இல்லை. ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கும் கூட ஆள் இல்லை.
2 சைடுமே ப்ராபபிலிட்டி இருந்துச்சு வின் பண்ணுற மாதிரி. பட் தென் அவங்க வின் பண்ணிட்டாங்க ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஆனால் ஃபுல் ஃபார்மில் இருக்க டீம், நம்ம அதுக்கு மேலே எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் தென் நம்ம ஆளுங்களும் ஓரளவு டஃப் கொடுத்தாங்க. டூபே ஜடேஜாலாம் பர்ஃபார்ம் பண்ணாங்க, ஓகே. பட் தென் ஓப்பனர்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஆல்சோ தோனி 6 அடிச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். லைக் லாஸ்ட் மேட்ச் நிறைய பார்த்தோம். இந்த மேட்ச் அவர் பால்ஸும் பெருசாக வரல. அண்ட் ஆல்சோ கிடச்ச பாலும் அடிக்க முடியல. ஸோ ஓகே, மேட்ச் ஓரளவு நல்லா தான் போச்சு. பட் லைட்டாக டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. பவுலிங் நிறைய பேர் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், பவுலிங் ஆக்சுவலி இந்த டீமுக்கு வந்து நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். பிகாஸ் நல்லா ஃபார்மில் இருக்கும்போது நம்மளும் ஈடு கொடுத்துருக்கணும். பட் அது லைட்டாக கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு. அவங்க பவுலிங்கும் ஓரளவு நல்லா இருந்துச்சு. ஸோ ஓகே, மேட்ச் ஃபஸ்ட்டாக போய் தெரிஞ்சு போச்சுல, தோற்றுட்டேன். பேட்டிங் பர்ஃபார்ம் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. லாஸ்ட் 2 மேட்சாக இருந்துச்சு. SRH போன மேட்சை பார்த்தோம்ல, முன்னாடி மேட்ச்சு அவங்க அசால்ட்டாக 277 அடித்தாங்க. ஓகே, பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக வந்துட்டு நான் லைவ் பார்க்கல, ஃபஸ்ட் ஹாஃப் தான் ஃபுல்லாக பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு பார்க்கணும் தோணவே இல்லை. லாஸ்ட் பேட்டிங் தான் ப்ரோ. பேட்டிங் தான் இந்த ஓகே ப்ரோ, ஃபைன். தோத்துருக்காங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ. கம்மியான டோட்டல், சின்ன ஸ்டேடியம், அவங்க ஈஸியாக அடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். எங்கே லாஸ் பண்ண மேட்ச்? நம்ம யாரும் ஒழுங்காக இல்லை ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. பேட்டிங் பர்ஃபார்ம் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. பேட்டிங் விட பவுலிங் ரொம்ப மோசம் ப்ரோ. லாஸ்ட் 2 மேட்சாக தோத்துருக்கோம், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ சேட், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.